வணக்கம் பப்புட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துருக்கிறது பப்புட் ஷேன். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எபிசோட் 4ல நமக்கு பேட்டில் ஆஃப் த 3 டிராகன்ஸ் வந்து போய் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பேட்டில் நமக்கு வந்து 3 டிராகன்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெய்னிஸோட மெலிஸ், நம்ம எய்மண்டோட வேகார் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏகான் செகண்ட் ஆஃப் ஹிஸ் நேமோட சன்ஃபயர். ஸோ இந்த பேட்டில் வந்து நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் இந்த ட்ராமாவில் பக்காவாக காமிச்சிட்டாங்க கூட சொல்லுவேன். ஹஷ்பி வந்து வெறித்தனமாக பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மெலிஸோட ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிராகனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வேகாருக்கும் நம்ம சன்ஃபயருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இப்போ தான் போடுறேன். ஸோ நம்ம மெலிஸ் இந்த டிராகன் இப்போ நம்ம ரெட் குயின் சொல்லுவாங்க. அண்ட் இந்த டார்கேரியன் இப்போ ரைட் பண்ணது 2 டார்கேரியன்ஸ் தான், நம்ம அலிசா அண்ட் ஆல்சோ நம்ம ரெனிஸ் டார்கேரியன். அண்ட் இந்த டிராகன் வந்து பிறந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா 75 ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட், ஐ மீன் ஏசி. இந்த டைம்ல வந்து தெரியாதவங்களுக்கு ஏசிங்கிறது வந்து நம்ம ஏகான் கான்க்வெஸ்ட் ஆஃப்டர் ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால சொல்கிறேன். அண்ட் மேலிஸ் வந்து ஏன் ரெட் குயின் சொல்லுவாங்கன்னா அந்த ரெட் கலருக்கு தான். ஸோ புக்ஸில் வந்து நம்ம ரெட்டிஷ் அஸ் ஸ்ட்ராபெரியில் வந்து ரெட்டிஷ் அஸ் ஒயின் சொல்லுவாங்க நம்ம மெலிஸ. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மெலிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆக்சுவலாக புக்கில் பிங்க் மெம்பரின்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோவில் வந்து அந்த பிங்க் கலர் வந்து அந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணல. ஸோ வெறும் ரெட் கலர் தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் மெலிஸ் வந்து நிறைய பேர் பறக்கும்போது அது ஒரு மெக்னிஃபிஷனான ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராகன் சொல்லுவாங்க. எஸ், அந்த ட்ராகனோட விங்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ராகனோட கலராக இருக்கட்டும், புக்ஸில் வந்து இன்னுமே ஒரு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பாடி வந்து ரெட் கலரில் இருக்கும், விங்ஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். பட் நமக்கு வந்து நம்ம ஷோவில் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க கூட சொல்லலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கேரியன் ரைடர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆலிசா டார்கேரியன் நம்ம மெலிஸை ரைட் பண்ணதில். அண்ட் 75 ஏசி. ஸோ இந்த டைம்லைனில் வந்து நம்ம ட்ராகன் பிட்டில் தான் நம்ம மேலிஸ் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த ட்ராகன் வந்து ஒரு பெரிய ட்ராகன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன்ஃபயர் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ராகன் வந்து யாராவது கிளைம் பண்ணுவாங்கன்னு வரும்போது நம்ம அலிசா டார்கெரியன் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ தான் நியூலி வெட். ஸோ ஏதாவது ஒரு கிஃப்ட் வேணுங்கிற போது ஒரு ட்ராகன் ரைடர் ஆகணும்னு நினச்சாங்க. ஸோ ட்ராகன் ரைடர் ஆகணும்னு நினைக்கும் போது வந்து அவங்க நம்ம பெலேரியனை வந்து கிளைம் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ராகன் கீப்பர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெலேரியன் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டாக போயிட்டு, ஸோ அதனால நீங்கள் வந்து அவன் ரொம்ப ஸ்லோவாகிட்டான், ஸோ நீங்கள் அவனை கிளைம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து மேபி ஒரு ஃபாஸ்டரான ஒரு ட்ராகனை வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் நம்ம ட்ராகன் கீப்பர்ஸ் நம்ம மெலிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அலிசா டார்கேரியனுக்கு. ஆனால் நம்ம அலிசா டார்கேரியனுமே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மவுண்ட் வேணும், ஐ மீன் ஃபாஸ்ட்டான ஒரு ட்ராகன் வேணும்னு சொல்லும்போது அவங்களுக்குமே நம்ம மெலிஸை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்களுமே வந்து எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மெலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நிறைய பேட்டில்ஸ் வின் பண்ணாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ மெலிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்யூஸ்ட் ட்ராகனாக தான் இருந்துச்சு, யூஸே பண்ணல. ஸோ எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு மோட்டார் சைக்கிள் ரைட் பண்ணணும், என்னை ஒரு ரவுண்ட் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க விசரிஸ்க்கும் நம்ம டேமானுக்கும் வந்து வானத்தில் வந்து நம்ம டிராகன் மூலியமாக ரவுண்ட் கூட்டு போகிறது தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் சும்மா சுற்றி காட்டுறதுக்கு மட்டும்தான். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்ப நம்ம 77 ஏசியில் வந்து நம்ம அலிசா அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 84 ஏசி கிட்டத்தட்ட வந்து 9 வருஷங்கள் கழிச்சு வந்து நம்ம அலிசா வந்து இறந்துருப்பாங்க நம்ம மெலிஸை கிளைம் பண்ண டைம்லேருந்து. அண்ட் மெலிஸ் வந்து திருப்பி வந்து ஒரு டிராகன் ரைடர் இல்லாமல் ஒரு டிராகனாக மாறி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெய்னிஸ் டார்கேரியன் வந்து நம்ம 87 ஏசி, ஐ மீன் 3 இயர்ஸ் கழிச்சு வந்து நம்ம மெலிஸ் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 89ல் ரெய்னிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா நம்ம ஹை கார்டனுக்கு வந்து போயிருப்பாங்க நம்ம கிங் ஜெஹரிஸ் டார்கேரியன் வந்து ஃபாலோ பண்ணியே. அண்ட் இந்த ராயல் ப்ரோக்ரஸ் வந்து ஐ மீன் ராயல் ப்ரோக்ரஸ் வந்து நம்ம டார்கேரியன்ஸ் வந்து எப்படின்னா டிராகன்ஸ் மூலியமாகவே போவாங்க நம்ம கிங்குக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணுங்கிறது. அண்ட் நம்ம மேலிஸ் வந்து இந்த டிராகன் வந்து ஒரு பியூர் பேட்டில் டிராகனாக மாற்றினாங்க. ஏன்னா நம்ம ரெய்னிஸ் வந்து ஆல்ரெடி ஒரு குயின் கேண்டிடேட்டாக இருந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நம்ம மெலிஸ் வந்து ஒரு ஃபியர்சம் டிராகனாக மாறுனுச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் ரைடரான நம்ம அலிசா டார்கேரியன் இதை வெறுசு ஒரு ஷோகேஸ் டிராகன் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்கே நம்ம மேலிஸோட ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து அன்லாக் பண்ணது நம்ம ரெய்னிஸ் டார்கேரியன் தான். அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம ரெய்னிஸ் டார்கேரியன் நம்ம மெலிஸை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஃபைட்டில் கூட வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் டிராகன் வர்சஸ் டிராகன் கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த ஒரு டிராகன் ஃபைட் வித் வாரில் வந்து டிராகன் ஃபைட் வித் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இல்லை, நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம பிளாக் வாட்டர் பேயில் நடந்த நிறைய ஒரு ஃபைட்டில் அண்ட் நம்ம கார்லிஸ் வெலேரியானுக்கு நிறைய தடவை ஷிப் பைரட்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ இவங்களாம் வந்து நம்ம கார்லிஸோட ஷிப்ஸ் அட்டாக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம மெலிஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெய்னிஸ் தான் அந்த பைரட்ஸ் வந்து எரிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புக்ஸில் மென்ஷன் பண்ண விஷயங்கள்.
ஓகே. ஸோ இந்த மெலிஸோட டெத் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷோ பார்த்த இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ புக்ஸ்ல வந்து நம்ம 129 ஏசில ஏகான் கான்க்வெஸ்ட் டைம்லைன்ல நம்ம ரூக்ரஸ்ட் வந்து நம்ம கிரீன் ஆர்மி வந்து சீஜ் பண்ணியிருப்பாங்க நம்ம கிறிஸ்டன் கோல் மூலியமா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து என்ன பிளான் ஆக்சுவலா கேட்டீங்கன்னா, ஸோ சிம்பிளா நம்ம எய்மண்டோட வேகர வச்சு வந்து ஒரு டிராகன ட்ராப் பண்ணி, அந்த டிராகன வந்து இப்பயே அழிச்சிரணும். பிகாஸ் கிரீன்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட டிராகன்ஸ் கம்மியா இருக்கு. பிளாக்ஸ்ட்ட டிராகன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ சிம்பிளா லாஜிக்கா பேசுனா, டிராகன்ஸ் அதிகமா இருக்கிறவங்க வந்து வின் பண்ணலாம் அந்த வார. அண்ட் அதனால தான் நம்ம எய்மன் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த வார வந்து நம்ம டிராகன்ஸால மட்டுமே வின் பண்ண முடியாது. நமக்கு வந்து கொஞ்சமா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கணும். இல்ல அந்த பையன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி தான் அந்த பையன் நம்ம அத பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த பையன் வந்து இந்த ஒரு டைம்லைன்ல இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். பட் இந்த ஒரு பிளான் வந்து ஃபெயிலியர் ஆனது நம்ம ஏகான் வந்து தன்னோட சன்ஃபயர் எடுத்துட்டு வந்ததுனால தான். ஸோ சன்ஃபயர் எடுத்துட்டு வரும்போது கிட்டத்தட்ட வந்து நம்ம மெலிஸ் வந்து சன்ஃபயரை ஃபைட் பண்ணி ஈஸியா ஜெயிச்சிருக்கும். அதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, சன்ஃபயருக்கு ஆக்சுவலா வந்து பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஏகான் வந்து ஒரு மிகப்பெரிய டிராகன் ரைடரும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலான டிராகன் ரைடர். அண்ட் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிராகன் ரைடர்ங்கிறது வந்து ஒரு வேற விஷயம். டிராகன் ரைடர்ங்கிறது ஒரு வேற விஷயம். ஸோ டிராகன் ரைடர் எல்லா டார்கெட்ஸாலுமே பண்ண முடியும். சில பேரால் தவிர்த்து. பட் எக்ஸ்பீரியன்ஸான பேட்டில் டிரைவர்ன்னு பார்க்கும்போது, நீங்க வந்து நம்ப ரேனிஸ் எடுத்துக்கலாம். நம்ம டேமன் டார்கெரியன் எடுத்துக்கலாம். இல்ல பேலான் த பிரேவ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அண்ட் என்ன டெய்மான் த டிராகன் நைட் இந்த மாரி நெறைய பேர் நீங்க பார்க்க முடியும். அண்ட் இந்த ஒரு டைம்லைன்ல இந்த ரூக்ஸ் ரெஸ்ட்ல வந்து இந்த கேரக்டர் நம்ம மெலிஸ் வந்து இறந்திருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகாரோட அட்டாக்ஸ் மூலியமா. ஓகே ப்ரோ. ஸோ இது எப்படி ப்ரோ நம்ப மேலிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான டிராகன்றீங்க. நம்ம எய்மன்ட்டேருந்து தப்பிக்க முடியாதா நம்ம வேகார்ட்டேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தப்பிக்க முடியும். ஸோ புக்ஸ் மாரி பார்த்தீங்கன்னா, என்னதான் வேகார் வந்து ஒரு மிகப்பெரிய டிராகனா இருந்தாலுமே, ஸோ டிராகன்ஸ் ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸ் வந்து ஐ மீன் ஒரு மிக பெருசா வளரும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதோட ஸ்பீடு குறையும். எஸ் உண்மையாவே இது நடக்கும். ஸ்பீடு ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ அதோட பவர் ஸ்ட்ராங் அந்த அந்த பைட் சொல்லுவாங்கல்ல, அந்த டிராகன் கடிக்கும் பவர். ஸோ அந்த கடிக்கிற பவர்லாம் வந்து அதிகமாகும் தவிர, ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அப்படின்னு இருக்கும்போது, நம்ம ரேனிஸ் நெனச்சிருந்தா, கண்டிப்பா நம்ம மெலிஸ எடுத்துட்டு அவங்களால தப்பிச்சிருக்க முடியும் நம்ம வேகாரோட அட்டாக்ஸ்ட்டேருந்து. பட் அவங்க ஏன் வந்து இந்த ஒரு சூசைட் அட்டாக் மாரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆக்சுவலா சூசைட் அட்டாக் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து செகண்ட் டைம் ஒரு டைம் நம்ம வேகார அட்டாக் பண்ணதுக்கப்புறம் தப்பிச்சலான்னு சொல்லி தான் போவாங்க. பட் நம்ப எப்போதும் போல நம்ம எய்மோண்ட் வந்து எங்கேருந்து வேகார கொண்டு வரானே தெர்ல. அவ்வளோ பெரிய டிராகன மறைச்சு கீழேருந்து வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இது நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சின்னதா ஒரு புக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே ஒரு டிராகன் ரைடர் வந்து ஆ மேல மட்டுமே பார்க்கக்கூடாது, சைட்லயும் பார்க்கக்கூடாது, கீழயும் பார்க்கணுங்கிறது. ஸோ அத தான் நம்ம ஏகான் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணாம விட்டான். அதே மாரி தான் நம்ம ரெய்னிஸுமே பண்ணாம விட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு டிராகனுக்கு அதோட பவர் வந்து அதோட ஸ்பீட்ல இருக்கு. அதே மாரி அதோட ஹியூஜ் சைஸ்லயுமே இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேகார் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் டிராகன். லைக் இப்போதைக்கு வந்து லிட்டரலி அதான் பிக்கஸ்ட் டிராகன். அப்படி இருக்கும்போது அதில ஈஸியா நம்ம மெலிஸோட கழுத்த புடிச்சு கடிக்க முடியும். அண்ட் கடிச்சு தான் நம்ம மெலிஸ் இறந்துச்சு. அண்ட் புக்ஸ்ல நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மெலிஸும் நம்ம ரெய்னிஸும் கீழ இறந்து போனாங்கல்ல. ஸோ அப்ப நம்ம மீதி இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிராகன வந்து கீழ உழுந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலா ஒரு டிராகன் இறந்து போறது மோஸ்ட்லி இந்த டான்ஸ் ஆஃப் தி டிராகன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓல்டு ஏஜ்லயோ இல்ல வந்து ஒரு ஏதாவது டிசீஸ்லயோ அந்த மாரி தான் நம்ம டிராகன்ஸ் இறந்து போயிருக்கும். மோஸ்ட்லி சில ஃபைட்ல மேபி 1, 2 அப்படிதான் இருக்கும் தவிர, ஒரு ஃபைட்ல, ஒரு வார்ல ஒரு டிராகனே இன்னொரு டிராகன கொன்னு அத பண்ணது வந்து யாருமே பார்த்ததில்ல. அதனால சோல்ஜர்ஸ்லாம் அந்த பையன் வந்து செம்மையா அந்த பையன் வந்து நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கிட்ட இருக்கிற விங்ஸ் அதெல்லாம் அந்த பையன் வந்து எடுக்க போயிருப்பாங்க. ஏன்னா, அதெல்லாம் அந்த பையன் வந்து பல கோடிகள் போகும் உண்மையா சொல்லணும்னா. அப்படி இருக்கும்போது இதுதான் அந்த பையன் நடந்திருக்கும் இந்த ஒரு ரூக்ஸஸ்டோட பேட்டில்ல. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும், புக்ஸ்ல நெறைய தடவ நம்ப இந்த ஒரு மெலிஸ் டிராகன பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதில நம்ப த ரெட் மெய்டன்ஸ், த 2 ஆஃப் அஸ் பட் நவ் வி ஹேவ் பீன் போத் மவுண்டட். ஸோ, இது நம்ம அலிசா டார்கெரியன் நம்ப மெலிஸ்டர்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ப 2 பேருமே ஃப்ரீ பேர்ட்ஸா இருந்தோம். பட் இப்ப நம்ம மவுண்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு, அண்ட் நம்ம மெலிஸ அவங்க மவுண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வித் எ கிளாட் கிரை அண்ட் எ கிராக் ஆஃப் ஹர் விப், ஷி டர்ன்ட் மெலிஸ் டுவர்ட் த ஃபோ. ஸோ இது
வந்து நம்ம ரேனிஸ் டார்கேரியன் வந்து நம்ம பேட்டில் ஆஃப் ரூக்ரெஸ்ட் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எஸ் நம்ம மெலிஸ் வந்து என்னதான் நம்ம ரெய்னிஸோட சொல் பேச்சு கேட்டாலுமே சம்டைம்ஸ் டிராகன் கேட்காம இருந்திருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லாயல் டிராகன்னா நான் மெலிஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மெலிஸ் டிராகனை பற்றினது. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆன் போட்டுங்க guys. And then this is host passing off. So goodbye friends.